இப்போ ஒரு அப்பத்தை புட்டு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு. எவ்வளவு கூடு கூடா இருக்கு பாருங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா இந்த கந்தரப்பம் பண்ணி பாருங்க. ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு கந்தர் அப்பம் செட்டிநாடு ஸ்பெஷல். ஆக்சுவலா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமானது கந்தரப்பம். நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கும் அப்பம் குத்துவோம். இந்த அப்பம் பண்ணி பாருங்க. இது சூப்பரா இருக்கும். அப்படியே எல்லா சைடும் முறுமுறுன்னு இருக்கும். நடுப்புற சாஃப்டா இருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் இது. ஸோ இதை விநாயகர் சதுர்த்திக்கும் பண்ணுங்க. முருகரும் விநாயகரும் பிரதர்ஸ் தான். தட்ஸ் ஓகே. கந்தரப்பத்துக்கு தேவையான சாமான்கள்: ஒரு கப்பு பச்சரிசி. ஒரு கப்புங்கிறது 250 ml. ஒரு கப்பு பச்சரிசினா ஒரு கப்பு வெல்லம். 1:1. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கலஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கப்படும். 2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறி எடுத்து இப்ப தண்ணி எல்லாம் வடிய வச்சுன்றேன். மிக்சியில போட்டு அரைச்சுன்னு இருப்பேன். வெள்ளத்துக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டு தான் கரைச்சிக்க போறேன். ஏன்னா இந்த வெள்ளை தண்ணியை வச்சுதான் மிக்சியில அரைக்கணும். அதனால கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெள்ளத்தை போட்டுக்கிறேன். ஒரு ஏனத்துல 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். வெள்ளத்துக்கு பாகலாம் கிடையாது. வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு அந்த வெள்ளை தண்ணியை வச்சுருந்தா மிக்சியில அரைச்சுக்க போறேன். ஏன்னா வேற தண்ணி ஊத்த போறது இல்லை. அப்புறம் வேணும்னா ஊத்திக்கலாம். வெள்ளம் கரைஞ்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த அரிசி பருப்பெல்லாம் இந்த மிக்சியில போட்டுக்கிறேன். இப்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறேன். இந்த வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கட்டும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும். வெள்ளை சமாச்சாரத்துக்கெல்லாம் இந்த அப்பம் குத்துறது, வெள்ளைச்சீடை, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க, மாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டா அப்புறம் பண்ணுங்க. கந்தரப்பம் ஆரம்பம். ஆயில் முதல்ல நல்ல சூடாகட்டும், அப்புறம் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. வெள்ளை சமாச்சாரம் அலந்து போயிடும். அதனால் இந்த ரெசிபி ஃபுல்லாக நம்ம சிம்லேயே பண்ணிவிடுவோம். ஆயில் நல்லா சூடாயிடுத்து. கந்தரப்பம் ஆரம்பம். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ ஊற்றிக்கிறேன். தானாவே எழும்பி வருது பாருங்க. நம்மளே கலப்ப வேண்டாம், அதுவே எழும்பி வரும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ எடுத்துடுறேன். தானாவே மேல வருது பாருங்க. எண்ணெய சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கோங்க. மாவை ஊத்திக்கோங்க. சிம்லயே அது வேகட்டும். அப்பதான் இந்த ஓரம் எல்லாம் கிறிஸ்பியா இருக்கும், நடுப்புற சாஃப்டா இருக்கும். வெள்ளை சமாச்சாரத்துக்கு நீங்க கேஸ பெருசா வச்சிருந்தேன்னாக்க நல்லா வெளியில செவந்துரும், உள்ள வேகாம போயிடும், சமயத்துல அளந்தும் போயிடும். அதனால இதெல்லாம் டிப்ஸ், பிளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, ஓரத்துல நல்லா செவந்திருக்கு. இந்த மாதிரி செவந்து வந்தோடனே எடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுங்க. இந்த ஓரம்லாம் கிறிஸ்பியா இருக்கும், நடுப்புற சாஃப்டா இருக்கும்.
கந்தரப்பம் ரெடி. நாங்கள் எடுத்துட்ட குவான்டிட்டிக்கு 15லேருந்து 20 அப்பம் வரும். இப்போ ஒரு அப்பத்தை புட்டு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு. எவ்வளவு கூடு கூடா இருக்கு பாருங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா இந்த கந்தரப்பம் பண்ணி பாருங்க. கந்தரப்பம் ரெடி ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன். சூப்பரா வந்திருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.